வணக்கம். ஸ்ரீராமநாமம் வாழ்க. தந்தை சொல்லே மந்திரம். அயோத்தியில் புத்திரகாமஷ்டி என்ற பெரிய யாகம் வளர்க்கப்பட்டது. அந்த யாகம் எப்படிப்பட்டதுன்னா, அணுசக்தியை விட பெரிய அளவுக்கு இருந்தது. அந்த யாகத்திலிருந்து தங்க நிறத்தில் தேவன் தோன்றினான். அந்த தேவன் தங்க கிண்ணத்தில் பாயாசத்தை எடுத்து வர அது தசரதனுக்கு கொடுத்து, தசரதர் கைகேயி கோசலை இருவருக்கும் சரிபதியாக பிரித்து கொடுத்தார்கள். இவங்க இருவரும் சுமித்திரைக்கு சிறிது சிறிது கொடுத்தனர். அதனால்தான் சுமித்திரைக்கு 2 புதல்வர்கள். இவங்க 3 பேருக்கும் 4 புதல்வர்கள். ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன். இவங்க 4 பேரும் 5 வயதில் கல்வி கற்பதற்காக குருகுலம் அனுப்ப தயாராகின்றனர். அப்பொழுது தசரதருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. சலபோத மகரிஷி சாபமிட்டார். ஸ்ரவண அம்பு எய்தனால்தான் சலபோத மகரிஷி, நான் எப்படி என் மகனை பிரிந்து வாழ்கின்றோன்னா, அதுபோல் உன்னுடைய புதல்வர் எப்போ உன்னை விட்டு பிரிகிறாங்களோ அப்போ உன்னுடைய ஆவி பிரியும் என்று சாபமிட்டிருப்பார். அதை ஞாபகம் இவர் அனுப்புறதுக்கு பயந்தார். இருந்தாலும் கல்வி கற்பதற்காக அனுப்பணுமே அப்படின்ட்டு குருகுலத்துக்கு அனுப்புகிறார். இந்த 4 புதல்வர்களும் தந்தை சொல்லே மந்திரம் என்று ஏற்றுக்கொண்டு குருகுலம் செல்கின்றனர். 7 வயதில் எந்த வகையிலாவது பிறரை சந்தோஷப்படுத்தினால் புண்ணியம் என்றும், எந்த வகையிலாவது பிறரை துன்பப்படுத்தினால் பாவம் என்று கற்று வந்த இந்த 4 புதல்வர்களும் எப்படி இருந்தார்களாம்? 4 வேதங்கள் மாதிரி இருந்தார்களாம். அரண்மனையை திரும்பினர். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் ராமரை யாகம் வளர்ப்பதற்காக உதவிக்கு அழைக்கிறார். அப்போ தசரதருக்கு ஞாபகம் வந்தது. அந்த சாபத்தின் ஞாபகம் பயந்து, ராமர் சிறியவன், நான் என் படைகளுடன் உங்களுக்கு இடையூறு செய்கிறவர்களுக்கு நான் இடைஞ்சல் செய்கிறேன் என்று விஸ்வாமித்திரரிடம் சொல்ல, அதுக்கு விஸ்வாமித்திரர், ராமனா சிறியவன், ராமனுடைய பெருமை உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களை போன்ற முனிவர்களுக்கு தான் ராமனுடைய பெருமை தெரியும் என்று கூறுகிறார். வசிஷ்டர் சொல்கிறாரு, தசரதா, நீ ராமனுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வசிஷ்டர் உன்னை விட அதிகமாக சொல்லிக் கொடுப்பார், நீ அனுப்பி வைன்னு சொல்ல, விஸ்வாமித்திரருடன் ராமன் செல்ல அவருக்கு துணையாக லட்சுமணன் செல்கிறார். தந்தை சொல்லே மந்திரம் என்று ஏற்றுக்கொண்டு யாகத்திற்காக செல்கிறார்கள். ஒரு நாள் சுமந்திரையை அழைத்து ராமனை வர சொல் என்று சொல்ல, ராமரும் கோதாண்டத்துடன் வருகிறார். அப்போ தசரதர் அதை பார்த்து அருகில் வா வா என்று அழைக்க, திருப்பி போன்னு என்று சொல்கிறார். சும்மா நேரத்துக்கு சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய முன் அழகையும் பின் அழகையும் பார்த்து ரசித்து அப்போ தான் தசரதர் முடிவெடுத்தார், என் உயிர் இனிமேல் ராமர் தான் என்று நினைத்து கொண்டார் தசரதர். ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி தசரதர் நிற்கிறார். அப்போ தன்னுடைய அழகை பார்த்து, தோற்றத்தை பார்த்து பெருமை கொள்கிறார். கம்பீரமான தோற்றம், கருநீல கூந்தல், காது ஓரத்தில் கண்ணு மூலம் என்பார்கள். அதில் ஒரு நரைமுடி தென்பட்டதாம். அந்த நரைமுடி என்ன சொல்வதாக இருந்ததாம், தசரதா, நீ ஆத்ம பணிக்காக இறைப்பணியை தேடி காணம் செல் என்று சொல்வது போல இருந்தது. உடனே சரி, ராமருக்கு இனிமேல் பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று முடிவெடுத்தனர். அனைத்து அமைச்சர்களையும் அழைத்து ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். ராமரை அழைத்து வர சொல்கிறார்கள். ராமரிடம் தசரதர் சொல்கிறார், நீ பட்டாபிஷேகத்துக்கு தயாராகு, நான் ஆத்ம பணிக்காக இறைப்பணிக்காக மன்னர் பதவியை துறக்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு ராமர், நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி அரியணையில் அமர்வது என்று கூறுகிறார். தசரதர் அரியணை விட்டு இறங்கி 2 கைகளையும் நீட்டி, ராமா, நான் ஆத்ம பணிக்காக இறைப்பணியை தேடி செல்கிறேன், நீ புரிந்து கொள், நீ பாசத்தினால நீ மறுக்கிறாய், என்னுடைய வயதை நீ நினைத்துப்பார் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சரி என்று தந்தை சொல்லிய மந்திரம் என்று ஏற்றுக்கொண்டு பட்டாபிஷேகத்துக்கு தயாராகிறார். அடுத்த நாளே கைகேயிடம் சொல்ல, கைகேயி 2 வரங்கள் கேட்க, அதில் ஒரு வரம் ராமர் வனவாசம் செல்லணும். தசரதர் ரொம்ப வருத்தத்தோட ராமரை அழைத்து, நான் இந்த மாதிரி வரம் கொடுத்து விட்டேன், 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்று தசரதர் சொல்ல, அப்போ ராமருடைய முகம் எப்படி இருந்ததாம், அன்று பூத்த செந்தாமரை மலர் எப்படி அழகாக இருக்குமோ அதை விட அழகாக இருந்ததா ராமரின் திருமுகம். தந்தை சொல்லை மந்திரம் என்று ஏற்றுக்கொண்டு வனவாசம் செல்ல தயாராகிறார் ராமர். இறுதியில் ராவண வதம் செய்த பிறகு சீதையை அக்னி ஏற்றுக்கொள்ளாமல் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொல்கிறார் ராமர். அப்போ சீதை அக்னி பிரவேசத்தில் இறங்குகிறார். அப்போ அக்னி எப்படி இருந்ததா, பஞ்சு போல் இருந்ததா, அவளுடைய கற்பு நெருப்பு போல் இருந்ததா. உடனே அக்னிதேவன் அவளை அப்படியே கையில் ஏந்திக்கிட்டு ராமர்கிட்ட கொடுக்குறாராம், இது சீதையை நீ ஏற்றுக்கொள், சீதையோட கற்பு நெருப்பு போல் சுடுது, என்ன நெருப்பாக சுடுகிறது, என்னால் தாங்க முடியல, நீ சீதையை ஏற்றுக்கொள் என்கிறார். ராமர் மறுக்கிறார். பிரம்மா கூறுகிறார். அப்பையும் ராமர் மறுக்கிறார். கருடன் சொல்கிறார். அப்பையும் ஏற்றுக்கொள்ளவே இல்லையா ராமர்.
ரிஷபவானத்தில் வந்து சிவன் வந்து சொல்கிறார். அப்பையும் ராமர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ யார் சொன்னால் ராமர் ஏற்றுக்கொள்வார்? தந்தை சொன்னால் மட்டுமே ராமர் ஏற்றுக்கொள்வார். இதை தெரிந்த சிவர் மேலோகத்திலிருந்து தசரதரை வர சொல்லி, உன்னுடைய வருத்தத்தை எல்லாம் ராமனிடம் சொல்லி நீ வருத்தத்தை போக்கிக்கொள் என்று சொல்ல, அவரை தசரதர் வர்றார், ராமரை கட்டி பிடிக்கிறார். அப்போ வந்து கைகை வரம் கேட்கும்போது அவருடைய நெஞ்சில் வந்து வேல் பாய்ந்தது மாதிரி இருந்ததா. இப்போ ராமரை கட்டி பிடிச்சோன்னா அதெல்லாம் சரியாகி பஞ்சு போல் அவருடைய உடம்பு மாறிவிட்டதா. தசரதர் வந்து ராமனிடம் நீ 2 வரங்கள் கேளு என்று கேட்க, ராமர் இந்த வரத்தினால் தானே இவ்வளவு பிரச்சனை, இனிமேல் வரமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த வரம் நமக்கு ஒன்றும் பண்ணாது, நீ கேளுன்னு சொல்ல, சரி பரதனை நீங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளணும், கைகையை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமர் சொல்ல, பரதனை கூட நான் மகனாக ஏற்றுக்கொள்வேன், கைகையை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தசரதர் சொல்ல, இல்லைப்பா பட்டாபிஷேகத்துக்கு நான் ஒத்துக்கொண்டான்றது என்னுடைய தவறாக கூட இருக்கலாம், கைகை தவறு இல்லை, அதனால் நீங்கள் வந்து அம்மாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்ல சமாதானப்படுத்தின உடனே தசரதரும் ஏற்றுக்கொள்கிறார். நீ சீதையை ஏற்றுக்கொள்ளு என்கிறார். ராமர் சீதையை ஏற்றுக்கொண்டார். தந்தை சொல்லே மந்திரம் என்று ஏற்றுக்கொண்டு சீதையை ராமர் ஏற்றுக்கொண்டார். நன்றி. ஸ்ரீ ராமநாமம் வாழ்க.